ஹாய் ஆல். ஃபஸ்ட்டு ஷாப்பிங் மால் போயாச்சு, அடுத்து ட்ரெஸ் கடைக்கு போயாச்சு. அடுத்து எங்கே போகலாம்? சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இது பக்கத்தில் தான் கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருக்கிறதா சொன்னாங்க. ஸோ ஓகே, அங்கேயும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ கிறிஸ்மஸ் மார்க்கெட் கிட்டே வந்துட்டுருக்கேன். இந்த இடத்துல எவ்வளோ க்ரௌட் இருக்குது பாருங்கள். எல்லோரும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. எல்லோரும் இந்த குழந்தைங்கள வச்சு அழைச்சிட்டு போகிறதுக்கு இந்த ப்ராம் தான் இங்கே. ரோடும் நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ஈஸியாகவே கேரி பண்ணிக்கலாம். குழந்த வச்சுருக்கேன். ஏன்னா அந்த குழந்தைங்க நடக்கவே நடக்காது. எங்கே போகணுன்னாலும் இங்கே நடந்து தான் போகணும். மினிமம் ஒரு நாளைக்கு 3 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராம் இல்லைன்னா இங்கே காலமே தள்ள முடியாது குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. ஸோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. நம்ம ஊரில் தீபாவளி பொங்கலுக்கெலாம் கடை போட்டிருப்பாங்கல்ல, பட் நம்ம ஊரை அடிச்சிக்க முடியாது. இங்கே என்னெல்லாம் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் வந்து இந்த இதுக்காக போட்டிருக்காங்க, கிறிஸ்மஸ்க்காக போட்டிருக்காங்க இந்த கடைகள் எல்லாமே. இது நார்மலாக எல்லா நேரத்துலையும் இருக்கிற கடைகள். அதெல்லாம் லஷ்ன்னு சொல்கிறதெல்லாம் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ் வந்துட்ருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜெர்மன் மார்க்கெட். ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படின்றது ஜெர்மன் கண்ட்ரியில் உள்ள இடம் பேர். இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் பேரே ஃப்ராங்க்ஃபர்ட் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே ஜெர்மன் ஃபுட்லாம் கிடைக்கும், ஜெர்மன் திங்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு. ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான் இந்த இடம். இப்போ நான் இருக்கிற இடத்தோட பேர் பிரிமிங்ஹாம். பிரிமிங்ஹாமில் உள்ள கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்த்துட்ருக்கோம். இங்கே ஒரு கடை ஸ்நாக்ஸ் ஷாப் தான் இருந்துச்சு. என்ன பார்த்தாலும் அப்போ இந்த ஃபுட்டை பற்றி என்ன தெரியும், சாப்பிட்றது, வேடிக்கை பார்த்துட்டு வரேன். பட் இதில் ஒரு விஷயம், ஹாட் டாக்னு சொல்லி ஒன்று இருக்கும். என்னடா பேர் வச்சுருக்கீங்க ஹாட் டாக் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. பையன் சாப்பிட்றான் பாருங்க. அதாவது சாசேஜ் இந்த ஹாட் டாக்னு சொல்கிறது. சாசேஜ்னால் என்ன அப்படின்னா சிக்கன், மட்டன், போர்க்கு இதெல்லாம் நல்லா அந்த கறியெல்லாம் போன்லெஸ் எல்லாம் எடுத்து அரைச்சி அதில் சில ஹெர்ப்ஸ்லாம் போட்டு அந்த ஷேப்பில் கொண்டு வருவாங்க. அதை வந்து பன்னுக்குள்ளே வச்சு சாப்பிட்றது தான் ஹாட் டாக்னு சொல்கிறது. அது ஒரு ஃபுட்டு. பேர் தான் எனக்கு புதுமையாக இருக்குது, ஹாட் டாக். செயின்லாம் போட்டுருவாங்கல்ல, இவங்க எப்படிலாம் போட்டுருவாங்க. கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஃபுல்லாகவே நட்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு வீடியோ நான் தான் எடுத்தேன், பட் எடிட் பண்ணும்போது இது என்னடா அது அப்படின்னு எனக்கு தெரியல. நட்ஸ் தான், பாதாம் இதெல்லாம். இது இங்கே எல்லாமே ஸ்வீட்டாகவே இருக்கும். பார்த்துங்க, எதுவுமே வந்து காரமாக இருக்காது. ஹாட் அண்ட் ஸ்பைசின்னு போட்டுருக்கோம். வாங்கி பார்த்தா அதுவும் இனிப்பாக தான் இருக்கும், ரொம்ப ஹாட்டெல்லாம் இருக்காது. இங்கே ஒருத்தர் வந்து யானம் இது பேர் என்னதில்ல வாசிச்சுட்ருக்காரு. என்ன எழுதிருக்கு அப்படின்னா, எனக்கு வந்து சிக்கான ஒய்ஃப் உடம்பு முடியாமல் இருக்காங்க, அதுக்காக நான் வாசிச்சுட்ருக்கேன், எனக்கு எவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. நம்ம ஊர் போல தான் இருக்குல்ல இங்கேயும். நம்ம ஊரில் அடிக்கடி நிறைய இடத்துல இருக்காங்க வெயிட்டர்ஸ். கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, ரொம்ப ரேராக தான் பார்க்கலாம், பட் இருக்காங்க. இங்கேயும் வந்து செயின் ஸ்நாச்சிங் எல்லாமே உண்டு. இங்கேயும் திருட்டு எல்லாமே இருக்குது. ஸோ ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அப்புறம் இங்கே போடலை போல. நான் ஆஃப்டர்நூனே வந்துட்டேன். ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா கூட்டமாக எனக்கு என்னமோ இங்கே யாரும் எதுவும் வாங்குறதா தெரியல, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு அப்போ தான் தோணுச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். ஜெர்மன் பீர் ஷாப் பாருங்கள். இங்கெல்லாம் காமன் இது. பீர் சாப்பிட்ணும் அப்படின்னா நம்மளோட ஐடி ப்ரூஃப் மட்டும் 16 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற ஐடி ப்ரூஃப் மட்டும் காமிச்சிட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே வந்து அன்னை மரியாள் அவங்களோட இமேஜ் இல்லை, ஸ்டாச்சு இருக்குது. நல்லா பெரிய எக்ஸ்மஸ் ட்ரீயாகவே இருக்குல்ல. மேலே சென்ட்
ஹேண்ட் கிராஃப்ட்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே விலை கூட. அதாவது 160 பவுண்ட் 150 அந்த மாதிரி இருந்துச்சு ரேஞ்ச் எல்லாமே. ஒன்றுமே வாங்குகிற மாதிரிலாம் கிடையாது. பிரிட்டிஷ்மே யாரும் வாங்கினாதான் எனக்கு தெரியல. ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ். இதெல்லாமே கையாலே செஞ்சது, ஹேண்ட்மேடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு வீடு எல்லாமே. இன்னும் கொஞ்சம் தூரம்லாம் போனால் ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாடுற இடம் அதெல்லாம் இருந்துச்சு. நான் அங்கெல்லாம் போகல. ஆல்ரெடி நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டேன் நான். இதெல்லாம் ஐஸ்கிரீம்ஸ் மாதிரி, சாக்லேட் ஐஸ்கிரீம். யாராவது யூகேலேருந்து வரவங்க யார்கிட்டையாவது ஏதாவது கிஃப்ட் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா சாக்லேட்ஸ் கேளுங்க. அவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கும் இங்கே. இந்த ஷாப்பில் என்ன இருக்குது, நிறைய இந்த ஸ்டோனில் எவ்வளோ கலராக இருக்குல்ல. இதெல்லாம் ஏதோ 4 பவுண்ட்லலாம் இருக்குது. நல்லா அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. கையில் போடுற பிரேஸ்லெட்ஸ், கூழாங்கல் அப்படி சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் மார்க்கெட்லாம் சுற்றி பார்த்துட்டு இப்போ யூகே மார்க்கெட்டை சுற்றி காமிச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எதை மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் டூ மை பெஸ்ட். போலீஸ்லாமே இருந்தாங்க சேஃப்டிக்கு. கேக் ஐட்டம்ஸ் பாருங்களேன், எவ்வளோ கேக் இருக்குன்னு பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல. லவ் அட் ஃபர்ஸ்ட் பைட். சாப்பிடும் போதே டேஸ்ட்டாக இருக்குமா, பார்க்கும் போது ஆனால் சாப்பிடணும் போல் இருக்குது. ஸ்ட்ராபெரி கேக்கு. என்ன மாதிரியே எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஜன்னல் வழியாக நின்று. ஓகே, நான் ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டேன். புல்ரிங் டவர் ஸ்டார்டிங் வந்துட்டேன். அந்த மார்க்கெட்லாம் போயிட்டு. ஸோ இதுதான் என்னோடய லேண்ட்மார்க். எங்கே சுற்றினாலும் இந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஸோ வந்துட்டேன். செயின்ட் மார்ட்டின் சர்ச் இது. இந்த சர்ச்சுக்கு கிறிஸ்மஸ் அப்போ வரணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஹாஸ்டலில் படிக்கும் போது சொல்லியிருக்கோம், கிறிஸ்மஸ் அப்போ எல்லோரும் ஒரு நாள் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் படித்து முடிச்சே 13 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பட் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நான் சொன்னதே எனக்கு ஞாபகம் வருது. ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் கிறிஸ்மஸ்க்கு எல்லாரையும் மீட் பண்ணணும். அங்கே போயிட்டு நான் சென்ட் தெரசா இன்ஸ்டியூட்டில் படித்தேன், தரங்கம்பாடியில். பனானா ட்ரீன்றது நம்ம ஊர் வாசம் அடிக்கிற மாதிரி இல்லை, நம்ம சைடு பேன் ஏஷியன் கிச்சன். ஸோ ஏஷியன் ஃபுட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. கிட்ஸ் ஈட் ஃப்ரீ எவ்ரி சண்டே. ஞாயிற்றுக்கிழமை பசங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ஃபுட்டாக. பிஸியாக இருந்தாங்க. இந்த கடையில் சாக்லேட்ஸ் பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சாக்லேட்ஸ் தான். இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னே தெரியல, இது என்ன ஃபுட்டுன்னே தெரில. என்னடா இது அப்படின்னு.
இங்கே என்ன போர்க்கு, டர்க்கி, பீஃபு எல்லாமே சாப்பிடுவாங்க. அதனால் நான்வெஜ்லாம் நான் வெளியில் வந்து வாங்கவே மாட்டேன். கீழே இருந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்து ஒரு மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு